ரசிகனை ரசிக்கும் தலைவா சாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயகப் பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது நினைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. ஆமாம், பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். கருப்பசாமி முதல் உத்தரவு புதுக்கோட்டை 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 கணவன் மனைவி பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம் அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். இன்னொரு தரம் கால் ஒன்றலாம். பெத்த பிள்ளை பித்தானால் பேதை நெஞ்சம் என் செய்யும் என்று ஔவையார் சொன்னார். புரியுதா? பெத்த பிள்ளை பித்தானால் பேதை நெஞ்சம் என் செய்யும். வர்றான் பக்கத்தில். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சொந்த வீட்டுக்களை குடியிருக்க முடியாத மனவேதனையும் துயர அறைகளும் தோன்றி செய்வினை யோவினை கோளாறுகளால் மாற்றமடைந்து இப்பொழுது உன்னுடைய மகனோ மதியுகம் கலைந்து வேதனையுற்று இருக்கிறான். கால் ஒன்று வரலாம். முருகா போவானா? போவான். அதே மாதிரி உன் பிள்ளைய பார்த்தேன். இப்போ வேலைக்கு போகிறதுல மனம் கோணி போய் வேலையில் போய் சேர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை வேலையிலையும் சேர்த்து விட்டு அவன் மனதையும் சரியாக்கி தூய நிலைக்கு கொண்டு வந்தால் போதுங்களா? இதுக்கு யார் சாமி காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு பொம்பளை காரணம். கால் வந்துட்டுவான். யாருடா காரணம்? உலகமே அப்படித்தானடா இருக்கு. வரலாம். இந்தா வாமா, எதை எடுத்தாலும் லேட்டாக்குற நீ. தாமச புத்தி உடையவளா நீ? 3 புத்தி இருக்கு. என்ன புத்தி? ராஜகுணம், அசுர குணம், தாமச குணம். உனக்கு தாமச குணம். எதுலையும் காலம் தாழ்த்தக்கூடிய குணம் இருக்கு. மாத்திரு. இன்னையிலிருந்து சுறுசுறுப்பாரு. உன் பிள்ளைய காப்பாயிட்டேன். புடி சுவாமியே. படா பக்கத்தில். இந்தா இவங்க அப்பனை காணலை. இப்போ நான் சொன்ன மகன் தான் இவனுக்கு அப்பேன். காப்பாற்றுவான். வெற்றி உண்டு. போ. ஆயுள் பலமாக இருக்கும். இனி யாரும் வீட்டில் சாக மாட்டாங்க. போ. கர்மசாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை. வாடா தம்பி, காலில் ஒன்றுட்டு வா. ஆமாம், காரியக்கார பேவன். என்ன எனக்கு மேலே ஒருத்தருக்கா, அவனை கும்பிடாத. வந்தோடனே பே அங்கே காலில் ஒன்றுட்டு வாடா எலி. வாடா வா. என்னடா வேலை பார்க்குற? நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கே. இப்போ சாப்பிடுறது தூங்க. அப்படி எங்கடா என்ன கிடைக்கும்னு அலைஞ்சு வர. இதான் நடக்கா? கண்ண மூடு. கர்மசாமிக்கு என்னப்பா? காகமேறும் தம்பிரானின் திருப்புகளை பாடி. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மஞ்சு தவளையும் தின்வாள் தசரதன் தன் மகனை வனவாசமாக்கி வித்தாய். பஞ்சவர்கள் சூதாடி பதி இழந்து பஞ்சுபடும் பாடு செய்வித்தாய். என் செரிலாறு சந்திரன் பெண்டை விற்று இழிகுலத்திலே அமரச் செய்தாய். தஞ்சவன உனை எக்காலமும் நான் தொழுதேன். காலனே சனியனே காகமேறும் தம்பிரானே. உனக்கு மட்டும் பாடும் பொழுது சனி பகவானுடைய திருப்புகளை பாடி அவனுக்கு வரத்தை கொடுந்துருச்சு. என்ன வரம்? இதுவரை கொஞ்சம் வருமானம் வந்துக்கிட்டு இருந்ததும் ஸ்டாப் ஆகிடுது. இப்போ வேலை இல்லாமல் உள்ளூருக்குள்ளேயும் இருக்க முடியாமல் வெளியூர்லையும் போய் நிலைக்க முடியாமல் வேதனை பண்ணிட்டு அலையுதியான். இதுக்கு 2 நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த செய்தியும் நல்ல வரல. அதில் பணம் தான் வேணுங்கிறாங்களே தவிர மனசு இடம் கொடுக்கலையேடா. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வரலாம். இந்தா மகனே, ஜனவரிக்குள்ளே வேலை கிடைக்கும்.
வெற்றி உண்டு, நல்ல செய்தியோடு வருவாய். காப்பாற்றி தரேன் போ. கர்மசாமிக்கு அதே புதுக்கோட்டை பெண்ணடியாள். ஊரார் உறகையிலே உற்றார்கள் தூங்கையிலே. ஏமா யாருடே சொல்லல. வா. பெண்ணடியால் சமையல் கலை கற்ற மங்கை. எவ்வளோ அடையாளமாக சொல்ல வேண்டியிருக்கு. நீ விருட்டுன்னு பாஞ்சிட்டேன்னா என்ன அர்த்தம்? நல்ல பாம்பு வேடம் கொண்டு நடுச்சாமம் வந்துடுவேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்பா. ஏற்கனவே சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் இருக்கு. இன்னொரு காலில் வந்துட்டு வா. நல்ல பாம்பு வேடம் கொண்டு நடுச்சாமம் வந்தாயானால். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். யாருடைய ஆறுதலும் இல்லாமல் வேதனையுற்று கண்ணீர் விடுகிறாய். இருக்கிற துணையை குடிபோதையிலிருந்து திருப்பி வேதனையை தீர்க்க வேண்டும். ஒன்று, நீ பெற்ற பிள்ளையும் அடிமரம் இல்லாத அடிவேறு இல்லாத மரத்தை போல் ஆடிக்கொண்டு இருக்கிறாள். அவளுக்கு நிலையான வாழ்க்கை அமையுமான்னு கேட்டேன். அவள் புருஷன் அடுத்த மாதம் கூப்பிட வரான். எப்படியாவது அவளை சேர்த்து விடுதேன். கால் வந்துட்டு வா. இன்னொரு பிள்ளை பிடிவாதம் பிடிச்சி என்னைய கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. இஷ்டப்பட்டா வருவேன், இல்லைனா நீ உன் வேலையை பார்த்துக்கான்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கான். கால் வந்துட்டு வா. அதனால் அந்த பிள்ளையினுடைய மனதையும் திருத்தி குடும்பத்தோடு இணைந்து வாழ வைக்க உன் கஷ்டத்தை தீர்த்துருவோம், வருமானத்தை பெருக்கிடுவோம். வாங்கி தரேன் போ. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு 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 அறந்தாங்கி. ஆமாம், நீ ஏன் புதுக்கோட்டையில் கூட வந்து நின்ன? நீ ஏப்பா நின்ன? உனக்கு எந்த ஊர்? ஓ, காரியக்காரம்டா. உனக்கு புதுக்கோட்டையாக்கா? அப்படியா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது உங்களில்? ரயில்வே கடி. ரயில்வே கடி. இன்னொரு தடவை காலில் வந்துட்டாப்பா. ஏய், உன் மனசு சரியில்லடா. இன்னொரு தடவை காலில் விழு. அவன் வருவாளோ வர மாட்டாள் ஐயா மோட்டார் வண்டியிலே. சிரிக்க சொல்லணுமா சிந்திக்க சொல்லணுமா? எப்படி சொன்னாலும் சரி, என் காரியம் நடந்தால் போதும். சரானா? இந்த பொண்டாட்டியை என்ன செய்ய? எப்படியோ இன்னொரு ஆள் வேணும். காலில் வந்துட்டு வா. காரியத்தை பேசுறது, சட்டத்தை பேச மாட்டேங்க. மனிதன் கடவுளே இந்த உலகத்தில் அவதாரம் செஞ்சு வந்து நின்னாலும் மனுஷன் அவங்களையே வாதம் பண்ணி ஜெயிச்சிருவான். ஏன்னா மனிதன் அவ்வளோ பெரிய அறிவு உடையவன். உன்னுடைய ஆத்மாவை பார்த்தேன். நீ மனைவியால் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்த மகன். அதே மாதிரி இன்னும் ஒரு துணை வேணுங்கிற ஒரு தூய நிலைகளில் உன் மனசை வச்சுருக்க. அந்த துணை கண்டிப்பாக உனக்கு வேணுமா? என்னப்பா? ஆண்டவனுடைய சித்தம் அப்படி இல்லை. உனக்கு தரும்படி கட்டளை இல்லைப்பா. கால் வந்துட்டு வா. அப்ப இந்த குடும்பத்துக்கு என்னடா முடிவு வச்சிருக்க? அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டி எதுக்குடா? சும்மா ஒரு பழக்கத்துக்கு கேட்கியா? கால் வந்துட்டு வா. நெஞ்சே வலிக்குப்பா. அம்மா, கருப்பசாமி, மதிய பறி கொடுத்தனா, மனசை பறி கொடுத்தனா, காசை பறி கொடுத்தனா, காரியத்தை பறி கொடுத்தனா, 30 நாளில் முழுமையான விடை வந்துடும். சந்தோஷமா போயிட்டு வா. நடந்தாச்சு. மன மகிழ்ச்சியோட போயிட்டு வா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு திருச்சி மாநகர். ஒருத்தருக்கு திருச்சி சீரலை வாயில் திகழ்ந்திடும் தெய்வமே தேவனே ஆறு முகனே. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாப்பா. உனக்கு என்ன பசி?
இது யார்? காலில் வந்துட்டு வரலாம். முருகா ஏன் நீ இருக்கிற? நீ வந்து உட்கார்ந்த உடனே முருகப்பெருமான் வரார, என்னப்பா காரணம்? தெரியலையா? கால் வந்துட்டு வா. உங்களுக்கு குலதெய்வம் முருகனா? இல்லைன்னா உனக்கு தெரியலன்னு கால் வந்துட்டு வாங்க. ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, சேர்ந்து மனிதன் வாழும். அங்கே தள்ளி இருந்தால் நான் கனி கொடுக்கறது எப்படி, விபூதி கொடுக்கறது எப்படி, வரம் கொடுக்கறது எப்படி? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி நினைத்து மனவேதனை அடைந்து கொண்டிருக்கு. அந்த வாழ்வு தொடங்குமா தொடராதான்ற ஒரு குழப்பத்தில் நீங்கள் வேதனை விட்டு இருக்கிறீர்கள். நல்வாழ்வை அமைச்சு தந்தால் போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்தா வேலையும் கிடைக்கும், சர்க்காரில் நல்வாழ்வும் அமையும். பக்கத்தில் வா. புண்ணியமடை வாய் மகளே, ஆனந்தமடை. கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர். அண்ணன் திருச்சியிலேருந்து அண்ணா திருச்சியிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் உங்கள் ஊருக்கு? அங்கே என்ன விஷயம்? உங்கள் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் மாரியம்மன் இருக்காளோ? கால் வந்துட்டுவாங்க. நீங்கள் தான் அது. அதான் கேட்டு பார்த்தேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. ஆமாம், ஒரு கதை கேட்டேன், அது சரியான பார்க்கணுமே. ஐயனார் கோயிலில் வீரனார் இருக்காரா? அவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு என்ன? சரி, கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய விவசாய பூமியில் 2 ஆண்டு காலங்களாக நல்ல பலனை அடைய முடியவில்லை. 1, வீட்டில் ஒருவருடைய உடல்நிலைகளும் மனநிலைகளும் சரியில்லாத காரணத்தினால் வீட்டில் அமைதி இல்லாத குழப்பமும் துயரமும் நடக்கு. உண்மையா? இதில் சில லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டு சொல்லுக்கடங்காத பிள்ளையால் சுகம் இழந்து விட்டாய். கால் வந்துட்டு வரலாம். ஊர் வழக்கு இருக்கா? வரலாம்ப்பா. அதனால் ஒரு சின்ன வழக்கு ஒன்று வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அதை நீக்கி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? குருநாதர் என்னை வந்து தேடினால் அவருக்கு ஞானம் கிடைக்கும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. கரூர் கரூர் போகும்பொழுது இடது பக்கத்தில் பள்ளப்பட்டி, அரவக்குறிச்சி அப்படின்னு 2 ஊர் இருக்கு. அதில் அரவக்குறிச்சி தானடா உன் ஊர்? பார்த்துக்கா. ஏய் ஆத்திரக்காரனுக்கு புத்தி முட்டுடா. நல்ல காலில் விடல. இன்னொரு விட்டு வா. சுவாமி நீங்கள் யார்? சுவாமி விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமாடா? ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி தெரியுமா? நீ உனக்கு என்னெல்லாம் தெரியும் அதை பற்றி? அவரை பற்றி என்ன படிச்சிருக்க? இருக்கியா? அதான் அவர் வந்து நிற்கிறார். சுவாமியுடைய சக்தி கிடைச்சிது. அந்த தரிசனத்தை பார்த்து தான் உன்னை கூப்பிட்டுருக்கண்டா மகனே. கால் வந்துட்டு வா. புரியுதாடா? இதுதான் ஞானம். இப்போதைக்கு குடும்பத்தில் சாமியுடைய ஞானமும் அருளும் இருக்கிற அளவுக்கு பொருள் இல்லை. மனவேதனை நடக்கு. துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் பங்கமும் வேதனையும் இருக்கு. இடத்துல நிலையாக இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு கிரகம் காரணம், மனுஷன் காரணம் இல்லை. புரியுதா? கொஞ்சம் அவஸ்தையான நேரம் தாண்டா இப்போ. அதுலேருந்து உன்னை காப்பாற்றி பிள்ளைகளையும் நல்லா வைக்கிறத, உன்னையும் சரியாக நடத்தி வச்சிருந்தேன். போதுமாடா? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. நான் ஓப்பன் பண்ணக்கூடாது நினச்சா நீ பண்ணுறிய. கெட்டிக்கார போயடா நீ, கெட்டிக்கார போய. சேர்ந்தாரை கொல்லின்னு கேள்விப்பட்டிருக்கேடா? என்ன கேட்டிருக்க? சுவாமி பரமஹம்சருடைய உபதேச மஞ்சரிய படி. பரமஹம்சர் உபனிஷதம், பரமஹம்சர் உபதேச மஞ்சரி, இப்படி பல நூல்கள் இருக்கு. அதில் உபதேச மஞ்சரியை நீ படித்து பார்த்தனா சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு ஒன்று சொல்லுது. என்ன சொல்கிறாருன்னா, புண்ணியம் செய்தவருக்கு மட்டும், அதனால் தன்னை காப்பாற்றுறதுக்கு எல்லாரும் புண்ணியம் செய்யுங்க அப்படின்னாரு. புரியுதா? புண்ணியம் செய்தவருக்கு மட்டும்,
கல்யாணம் முடித்தவனுக்கு மட்டும், ஆனால் சாப்பாடு எல்லாருக்கும். புரியுதா? ஆனால் சேர்ந்தாரை கொல்லி பாவம் என்பது எப்படி என்றால், நாம் யாரோடு சேர்ந்தமோ அவனுடைய வைப்ரேஷனில் அவன் நம்ம சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டாளியுடைய துன்பமும் நம்மளை லேசாக தொடும், அவனுடைய பாவமும் நம்மளை லேசாக தொடும். புரியுதா? சேரிடம் அறிந்து சேரு. கர்ணன் தர்மம் செஞ்சான், ஆனால் போய் சேர்ந்த இடம் துரியோதன்கிட்ட மோட்சம் கிடைத்ததா? அதுதான் சேர்ந்தாரை கொல்லி பாவம். அவனுடைய சுற்றி இருக்கக்கூடிய நட்புகள் அவனை கெடுத்து கொண்டு இருக்குது. மகனே, அவனை திருத்தி தனிமைப்படுத்தி தருகிறேன், கால் ஒன்று வா. எவ்வளோ வேதனை இருக்கு பத்தியா மனிதனுக்கு. கர்பசாமிக்கு இந்தா வெற்றியாக்கி தர, சொல்லுக்கு அடங்குவான், சுகமாக வாழ்வாய், வாழ்க. கர்பசாமிக்கு திண்டுக்கல் எல்லை, திண்டுக்கல் பகுதி நத்தம் அந்த ஏரியாவில் இருக்கீங்களா? அது ஒரே ஒரு கிடக்கு. யார் திண்டுக்கல்? எந்த ஊருமா? வேண்டாம், நெய்க்காரப்பட்டி. கால் வந்துட்டு வரலாம். ஏன்பா அவனை இப்படி தள்ளுதிய? அவன் ஐயோ பாவன்டா, ஏன்டா அப்படி தள்ளுதிய நிக்கா? அவன் வயத்தை பார்க்கல பாவம் மாதிரி தெரியலையே சாமிக்கோ அப்படி. இன்னும் 2 தடவை கால் வந்துட்டு வா. கண்டிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீடே கழித்து விட்டேன். இன்னொரு தரம் காலம் வந்துட்டு வா. காதிருந்தும் செவிடனைப் போல், கண்ணிருந்தும் குருடனைப் போல், அறிவிருந்தும் மனிதனாக இருந்து அடையாளம் தெரியாம ஒரு மண்ணை நம்பி இன்னொரு மடையரை நம்பி கோடி பணம் வர நீ இழந்துட்ட. இப்போ ஆனால் அரசாங்கம் அதுக்கு உதவியாக செஞ்சு அந்த இடத்தையாவது பணத்தையாவது எனக்கு திருப்பி தந்துட்டா என் லட்சியம் நிறைவேறிடும். அதை எனக்கு நிறைவேற்றி கொடு கருப்பசாமின்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. நீ நினைக்கிற உன்னுடைய எதிரி பக்கத்தில் சரியான விட்னஸ் சாட்சிகள்லாம் இல்லை. அவன்கிட்ட பொய் சாட்சி இருக்குது, அவனிடம் பொய் இருக்குது, அது தோற்று போயிடும். உன் பக்கத்தில் நீதியை நிலைநாட்டித்தாரேன். நீ கொடுத்த பணத்துக்கு சரியான சக்தியை கொடுத்து உனக்கு வாங்கி தந்துட்டேன். இந்த நல்லா இருப்பான், வெற்றி உண்டு, ஜெயிச்சு வா, உட்கார். கருப்பசாமி பழனி பகுதியா? கால் வந்துட்டு வரலாம். என்ன பெட்டி? கால் வந்துட்டோம். 1 2 3 ஆலமரம், அது பக்கத்தில் கோயில். ஒரு மரத்தடியில் கோயில் இருக்கா அவங்க ஊரில்? என்னம்மா, என்ன கோயில்? கால் வந்துட்டு வாடி போ. அது என்ன சின்னம்மான்னு ஒரு சாமி வருது, அது எங்கே இருக்கு? அப்படியா? உங்களுக்கு குடும்பத்தால் வணங்கக்கூடிய தெய்வமா? என்ன ஒரு 3 வருஷமாக என்ன சொந்தக்காரங்களெல்லாம் பகைச்சி போய் உட்காந்துருக்கீங்களா? என்ன விஷயம்? செய்வனை வச்சுட்டாங்களா உங்களுக்கு? அப்படி எதுவும் நம்பி குழப்பிட்டீங்களா? அந்த குழப்பம் இருக்குது, மனதை தீர்த்துக்காங்க. கால் வந்துட்டு வா. நீங்கள் யார்? முத்துப்பாண்டி. கேட்டு பார்ப்போம், இருக்காங்களா? வச்சுருவான். இப்போ உன்னுடைய வீட்டில் சொந்தக்காரங்க பெண்ணும் தர மாட்டாங்கப்பா, என்ன செய்ய போகிறீங்க? ஆமாம், சொந்தக்காரங்க பெண்ணும் தர மாட்டாங்க, எல்லா உறவினர்களும் பகைக்கு காரணம் நான் முதல்ல சொன்னது தான் உண்மை. அதே மாதிரி உன் பையனும் வெளிவட்டாரத்தில் நல்ல பழக்கங்களில் இல்லை, அதனால் அவனை மாற்றி தாரேன். அவனுக்கு வேற ஒரு அசலில் பெண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதும்லா? தை பிறந்தா அவன் அடி பிறக்கும் தங்கமே தங்கம். தை மாதம் கல்யாணம் நடக்கும்டா, பார்த்துக்கோ. அடுத்த வாரம் முதல் நாளே என்னை வந்து பாரு, வெற்றி உண்டு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு அப்படியா 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 வேதாரண்யம்
வெண்ணி இருக்கானே. உடல் ஆரோக்கியத்தை பற்றி காக்க வந்தது யாரு? யாருக்குடா? என்ன செய்து? உண்மையிலேயே அதை தான் கேட்க வந்தியா? அதை ஒரு அடையாளமாக வச்சுருக்க. கால் வந்துட்டு வா. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. முருகா, இழந்த பணத்தை வாங்கி தந்தா போதுமா? ஒன்று, நீ சொல்ல போறியா நான் சொல்லணுமா? ஐயா, நீ சொல்லணும்னா மைக்கு தர, நீ சொல்லிக்கிட்டு. இல்லை நான் தான் சொல்லணும்னா அமைதியாக உட்காரு. கால் வந்துட்டு வா. ஒரு காலத்தில் ஒரு பெண்ணால் உன் மனமும் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. அதே போல இப்பொழுதும் தீய செயல்களால் குடும்பத்தில் மகாலட்சுமி கடாட்சம் குறைந்து விட்டது. தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் உடல் ரீதியான மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. உன்னுடைய மனது நிலையான ஒரு தன்மையில் இருக்காது. அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். காலையில் ஒரு முடிவு, மதியம் ஒரு முடிவு எடுப்ப, அதில் முடிவு சரியாக இருக்காது. அதனால் நாகம் சம்பந்தமான ஒரு தெய்வத்தை நீ வணங்க வேண்டிய காரணம் இருக்கிறது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காடா? நாகத்தாளை கும்பிடணும். அவளால் உனக்கு ஒரு வரம் கிடைக்க வேண்டியிருக்கு. பக்கத்தில் வா, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி பகுத்தறிவு இல்லாத மாதிரி உட்காந்துருக்க. என்ன சாமிடா வருது உனக்கு? அது என்ன அர்த்தம்? மார்க்கரா? கருப்புசாமி. உங்கள் ஊரில் அப்படி மாக்கம்னா முரட்டு கருப்புசாமின்னு அர்த்தம். அப்படியா? எங்கே வர வை பார்ப்போம். அங்கே உட்காரு, அங்கே உட்காரு. வர ஏன் பயப்படுத? சத்தம் தானே அது. ஓகே, இந்த குரல் தான் வருது, ஒரு உணர்ச்சி வசம் வருது. ஆனால் அதனால் எதுவும் பிரயோஜனம் உண்டா? ஒன்றுமே கிடையாது. இது எதுக்குடா தேவையாது? கால் வந்துட்டு வா. இதான் யார் வேணாலும் போடலாம். எத்தனை நடிகர்கிட்ட சொன்னால் இன்றைக்கி அழகாக போட்டுருவான். ஒரு சாமி படம் எடுத்து இந்த மாதிரி ஒரு சாமி இருக்குது, இந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுக்கணும்னு சொன்னால் டைரக்டர் சொல்லிட்டாருன்னா அருமையாக கொடுப்பான். உண்மையாக இல்லையானே? பின்ன எதுக்கு? இதில் என்ன பலன் இருக்கு உனக்கு? அந்த சாமி மேலே வச்ச பக்தி உன்னுடைய உணர்ச்சியில் ஓடுது. ஆனால் இதுவரை உன்னை வழி நடத்தலை. கண்ணை மூடு, மனதை அடக்க பார்ப்போம். கொண்டு வர வைக்கிறேன். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. இந்தாடா, உன் குடும்பத்தில் ஒரு பெண்ணால் பாதிப்பு நடந்திருக்கு. அந்த பாதிப்பை விரைக்கிட்டேன். இனி மகாலட்சுமி அர்ச்சம் தங்கும், தொழில் அமையும், வெற்றியாக இரு. நெல் போய்ட்டோம். அதே வேதாராணியம். கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் ரெண்டு யார் யார்? தலைவனும் தலைவியும். பட்டு சேலை காத்தாட. இவங்களுக்கு சொல்லிக்கிடுறேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். கேட்க வரத்தை கூடன்னு சொல்லியாச்சு. என்ன வேணும்? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். ஆமாம், சரி வந்துட்டு வாங்க. அதுக்கு பிறகு பேசுவோம் நம்ம. இதுவரை என்கிட்ட வர வாங்கியிருக்கீடா? வாங்கல. முருகப்பெருமானை போய் எதுவும் பார்த்து சொன்னீங்களா? அங்கே போய் என்ன சொன்னீங்க? அந்த வந்து நிற்கிறார்ல, அகத்தியர் பிரதிஷ்டை செய்த முருகப்பெருமான் தானே? என்ன சொன்னார்? உன் பேர் விட்டுருந்தேன். கால் வந்துட்டு வா. கூப்பிடுப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஆம்பளை பையன் பிறப்பான் தைப்பூசத்துக்கு பிறகு.
கிருபாகரன் அப்படின்னு வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? கிருபாகரன் யாருடைய பேர்? முருகப்பெருமானுடைய 108 பேரில் அது ஒரு முக்கியத்துவ பேர். 1008 சகஸ்ரநாமத்தில் 108 வந்து முக்கியத்துவம். அதில் முதல் பேர் தான் கிருபாகரன். வெற்றி அடைவாய். மருத்துவத்தால் இல்லை, தெய்வ சக்தியால் நடக்கும் இந்த குழந்தை வெற்றி உண்டு. இந்தாப்பா உன் உடம்புல சக்தியை தார குழந்தை பாக்கியத்தோடு உங்களை காணுவேன். போய் உட்காருங்க. கடுக்காப்பியை கொடுத்து யாரு? இப்போ 9 மாத கர்ப்பஸ்திரியா இருக்காளே அந்த பெண்மணியா? நம்ம ஐயா சொன்னது தான். சரி, தெய்வ சக்தியால் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப விளக்கம் தேவையே இல்லை. ஆம்பளை பையன் பிறப்பான், கிருபாகரம்னு பேர் வை. இங்கே வந்து சக்கரை பொங்கல் வச்சு தந்துரு. போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு காலைல வந்துட்டு வாடா தம்பி. நோயா என்ன? யாருடைய நம்பிக்கை துரோகத்தாலேயோ ஒரு ஏமாற்றத்தை அடைந்து வேதனை அடைந்திருக்கிற. என்ன வேணும் உனக்கு? காலைல வந்துட்டு வா. பணத்தை பூரா ஏமாந்துருக்கான். வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? இந்த ஊர் உங்களுக்கு. கர்பசாமிக்கு தம்பி இன்னும் ஒரு 3 மாதம் நீ கொஞ்சம் அமைதி பெற்றிருக்கணும். 3 மாதம் அமைதி பெற்றிருக்கணும். டிசம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகு நீ நினைக்கிற தொழில் அமையும். ஜெயிச்சு தாரேன், நல்லா இரு. அதுக்கிடையில் பணம் எதுவும் பட்டோடா யாருக்காவது பண்ணனா ஏமாந்துருவேன். போகாத இரு. கர்பசாமிக்கு பெங்களூர். அடோ ஹோய் மச்சா ஹோய். ஏக்கா பேக்க யாரும் எடுத்துறாமக்கா. நம்ம கோயிலில் கொடுப்பாங்களே தவிர எடுக்க மாட்டாங்க. உண்மையா இல்லையா? ஐயா கருப்பசாமி, நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என்னைய வேண்டாம்ங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. என் மனசுக்கு அமைதியே இல்லை. பித்து பிடிச்ச மாதிரி மைண்டு டிப்ரெஷன் ஆனது மாதிரி வேதனைப்படுறேன். ஐயா எனக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு ஒரு பொம்பளைச்சி கேட்க வந்திருக்கா. பொம்பளைச்சி நீ தானா? அது என்ன வேலை பார்த்த? என்ன ஆஃபீஸில்? வாட்? இன்ஃபோசிஸ். அதை வந்து தமிழாக்கம் சொல்லி பார்ப்போம். இன்ஃபோசிஸ் இங்கிலீஷு, தமிழில் விளக்கம் சொல்லி பார்ப்போம். ஆஃபீஸ். சரி சரி, உனக்கு தமிழ் சரியாக தெரியாதுன்னு அர்த்தம். கால் வந்துட்டுவான். என்னம்மா சோமா இருக்கீங்களா? என் உடலில் வேறு எதுவும் நோய்க்கிருமிகள் இருக்கிறதா? பிளட்டை போய் டெஸ்ட் பண்ணேன், அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கோ. ஹீமோகுளோபின் இருக்குன்னா பாயிண்ட் சரியாக இருக்குது, பின்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. என்ன விஷயம்? யார் நீர்? நீர் குடிக்கிறா இல்லை நீர் டீ குடிக்கிறான்னு? புரியல. உன் பேர் என்ன பேருமா? என்னம்மா அவளுக்கு? பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களா? என்ன சொன்னாங்க? எல்லாம் நார்மலாக இருக்குது, ஹீமோகுளோபின் சரியாக இருக்குது. காலில் வந்துட்டு வா. நீ உட்கார், இந்த பக்கம் வா. மேகங்க இருக்கையிலே என்னம்மா மேகம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கியாம்மா? நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவளுக்கு தெரியாது, உனக்கு தெரியுமா? மேகம் சம்பந்தமான வியாதி உன் உடம்புல இருக்குது. புரியுதா? முழிக்க புரியுதா? புரியலையா? உனக்கு புரியுதா? அப்போ இவளுக்கு எப்படி விளக்கம் பண்ணுறது கருப்பசாமி? இவர் யார்? அவர் வேண்டாம், அவர் அங்கே இருப்பார். அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? இன்னொரு தடவை காலைல வந்துட்டு வா. இன்னொரு தடவை காலைல வந்துட்டு வாம்மா. வா வா வா, நீ உட்கார். உன்னுடைய உடல்நிலையை நல்லா ஆராய்ந்து பார்த்தேன்.
வெண்மேகம் படுதல், வெள்ளைப்படுதல் போன்றவைகளால் உடல்நிலை பாதிக்கப்படும். புரியுதா? அதே மாதிரி நீங்கள்லாம் நினைக்கிறத மாதிரி செய்வன கோளாறார ஏதோ தீய சக்தி அடங்கி இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்படி எதுவுமே நடக்கவில்லை. புரியுதா? எதுவுமே நடக்கலை. இது இயல்பாக உடல் உருக்கி என்னும் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவள். இந்த உடம்பை தேத்தி நல்ல பிள்ளையாக வாழ வச்சுருந்தா போதுங்களா? 5 முறை என்னை பார்க்க வேண்டும். 5வது முறை இவள் தெளிவாகுவாள். கால் ஒன்று வரலாம். வேற என்ன வேணும்? முதல்ல உடம்பை காப்பாற்றி தரேன். என்ன, மாசி சிவராத்திரிக்கு பிறகு வீடை விருத்தியாக்கி தரேன். போகாத இடந்த நீலே போகக்கூடாது. நல்லா இருங்க. கிடைச்சிடும். சந்தோஷமா மகளே. மகாதப்பி மகாசி. அதே பெங்களூர் எல்லை என்னுடைய பணங்கள் நஷ்டமாகி கடன்பட்டு வேதனை அடைகிறேன் என்று கேட்டு வந்தது யார்? பெண்ணும் உண்டு. அதில் கால் ஒன்று வா. இன்னொரு தினம் கால் ஒன்று வாடா. பாதுகாவலன். கரெக்டா இல்லையா உன் மனசு? இன்னொரு தினம் போயிட்டு வா. என்ன இருக்காது? காசே தான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழியில் ஒரு அம்மன் ஆலயமும், அதனுடைய வலப்புறத்தில் பார்த்தா விநாயகப் பெருமானுடைய திருவுருவமும், நெடுதூரம் சென்று பார்த்தால் கொடிமரத்தோடு இருக்கும் ஒரு கோமான் திருக்கோயிலும் இருக்கா? கால் ஒன்று வா. அதான் கோமான்னா யார்? ஐயன் தலைவம்னு அர்த்தம்டா. ஏன் அதை நான் சிவன் கோயில்னு சொல்லியிருக்க கூடாதா? பெருமாள் கோயில்னு சொல்லியிருக்க கூடாதா? கோமான்னா யார்? தலைவன். தலைவனுக்கு தூய தமிழில் ஐயம்னு அர்த்தம். சரணப்பா. இப்போது 3 ஆண்டு காலங்கள் நீ நடத்துகிற தொழிலில் மனவேதனையும் போட்டி பொறாமையால் கஷ்டமும் கடனும் பட்டு வேதனை அடைகிறாய். உன் உள் வீட்டுக்குள்ளே உனக்கு எதிர்மறையான பேச்சும் குழப்பமான நிலையும் அடைந்து வீட்டுக்குள் வாழ முடியாத வேதனையை அடைந்து கொண்டு இருக்கிறாய். புரியுதா? கொடியைப் போல் வேறு மரத்தில் படர்வதற்கு மனதை வைத்திருக்கிறாய். கால் ஒன்று வா. அதனால இப்போ 3 குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய நிலைமை உடையவனாக நீ மாறிவிட்டாய். அதுக்குரிய சக்தியும் பணமும் தந்தா போதுங்களா? இந்த தொழிலையும் தாரேன், கடனையும் தீர்த்து தாரேன். வெற்றி அடைவாய், நன்றியுடன் இருப்பாய், வாழ்க. கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. என்ன பிள்ளை? என்ன பிள்ளை? என்ன பிள்ளை? கால் ஒன்று வா. பே 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 பே. நாகரிகமாக பேசுறது நீ புரியலையா? அப்போ ஏமா இன்னொரு தடவை கால் ஒன்று வா. நீ இது என்னதுக்கா? உங்க எல்லையில் இருக்கலாம். இனி வச்சுக்கா. கால் வந்துட்டு வா. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தது யாரடா. வாமா. பாசம் மிகுந்த பொண்ணு தன் வாழ்க்கையை தேடி போயிட்டான். அவளுக்கு அது சரியா இருக்கு, உனக்கு சரியா இல்லை. இப்போ அவளை கூட்டு வந்து இங்கே வச்சு நீ வேற வழியை தேடி கொடுத்துருவியா? அப்படியா? அவள் வயத்தை பார்த்தா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு. என்ன பண்ணுறது? கால் வந்துட்டு வா. காயா இது பழமா கொஞ்சம் கடிச்சு பார்க்கட்டுமா? பக்கத்தில் வா. அவ உள்மனதை பார்த்தேன். தன்னை இழந்து விட்டாள். புரியுதா? அவளை தக்க நேரத்தில் அவளுடைய உள்மனத்துக்குள்ள போய் இருந்து உன் மடியில் கொண்டு வந்து சேர்க்க உத்தமமாக வாழ வைக்கிறேன். இப்படி வெற்றி அடைவாய். காப்பாத்திருந்த சந்தோஷமா இருப்போம். கர்மசாமி அதே மாதிரி
தன்னுடைய பிள்ளை விஷயமாக கேட்க வந்த மகள். என்னம்மா கட்டி கொடுத்துட்டியா உன் பிள்ளைய? இவனுக்கா? கால் வந்துட்டு வா. ஏல நல்லா இருக்கிற நீ என்ன? ஆமாம் ஐயா. தம்பி வா, சும்மா இருக்கியா? இந்த ஒரு உனக்கு முப்பத்தி 4 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இடம் வேறு, இப்போ இருக்கிற இடம் வேறாம்லா? அப்படியா? மாட்டீங்க. 34 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இடத்தில் வீட்டின் அருகிலேயே தெய்வம் இருந்துச்சான். ஆமாம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல தெய்வ நடமாட்டம் இல்லை. காலில் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு சரி மகனே, உனக்கு என்ன வேணும்? கல்யாணத்துக்கு தடையா இருக்கா? இங்கே தள்ளி இருங்க நீங்கள். அவனுக்கு என்னென்னு நான் பார்க்கட்டும். வாடா, பேசாத. அதுக்கு ஒழுங்காக கல்யாணம் நடக்குங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஓஹோ, முனீஸ்வர சாமி எங்கப்பா இருக்காரு? கும்பிட்டுருக்கீங்களா? போய் அவர்கிட்ட கேட்டேன், இவனுக்கு சிவராத்திரி வர பொறுமையாக இருக்க சொல்லு, அதுக்கு பிறகுதான் மாங்கல்யம் வரப்போகுது, அதுவரை எந்த முயற்சியும் பண்ணவே வேண்டாம், தானாக வந்து சேருதுன்னாச்சு. சரியா? வெற்றி அடையும். வேற யார்ட்டையும் மனத்தை கொடுத்துறாடா தம்பி. தம்பியை பற்றி பின்னால் பேசலாம். தம்பி தங்க கம்பி பெற்றோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருப்பூர். திருப்பூர் யாரு? முக்கண்ணன். பதினாறு வயதினிலே. நல்லா இருக்குல்ல அந்த பாட்டு? கர்மசாமிக்கு தன் சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்க வந்த யாருப்பா? கால் ஒன்று சொல்லலாம். என்னப்பா சொத்து? இருக்காங்களா? கேட்டு பார்க்குறேன். என்ன சொத்து? கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய சொத்துக்குள்ளே இறங்கி பார்த்தேன். காடுகிற தோப்புக்குள்ள அங்கே சப்தகன்னிமார்களுடைய பிரதிபலிப்பு இருக்கு. யார் இருக்கா? கன்னிமார்களுடைய சக்தி அங்கே இருக்கு. புரியுதா? இருக்கா இல்லையா? அதுதான் படித்து பார்த்தேன் பாட்டு. 16 வயதினிலேன்னு. அந்த படம் என்ன படம்? கன்னி பருவத்திலே. கன்னித்தாய் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம். அதில் தான் அந்த பாட்டு. அதனால் உன் எல்லைக்குள்ள அந்த கன்னிகள் சப்தகன்னிமார்கள் இருக்கிறாங்க. இப்போ உன்னை வஞ்சகம் செய்து உன் உறவினர்கள் நீதிமன்றத்தில் உன்னை ஏற்றதுக்கு தயாராகிட்டாங்க. அப்படியே நீ மீறி நடந்தா உன் கழுத்து உன் தலை உன் உடம்புல இருக்காடா அப்படின்னு வெண்டலம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டு வா. அப்போ இவன்ட்டு ஒரு சரக்கு கட்டுருவோமா? தம்பி, ஒரு சரக்கு வாங்கி தந்துட்டு 4 மணிக்கு மேலே என்னைய பாரு. இந்தா, ஏன் எதுக்குன்னு கேட்காத. அவங்கள கொஞ்சம் மடக்கணும், அதுக்கு தான். போ. திருப்பூர் எல்லை மிட்டாய் வாங்கலையோ? மிட்டாய் வாங்கியிருக்கேடா? அப்படியா? இன்னொருத்தர கால் வந்துட்டாடா. என்ன இந்த பேய் எப்படி செஞ்சிருக்கான்? ஏலே தம்பி, 4 டேட்டு கிடந்த பொருள்லாம் கடைக்குள்ள கிடக்கு. கால் வந்துட்டு வா. உட்கார். கொஞ்சம் சூதானமாக வச்சுக்காடா. கடிச்சு பார்த்து துப்பி தூரப்பட்டு போயிடக்கூடாதே. பார்த்துக்கா. உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். கர்மசாமி, இந்த வியாபாரத்தை நான் விருத்தியாக்கி உன் கடனை அடைச்சி தரேன். எதிர்பாராமல் ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று வரப்போகுது. அதில் ஒரு பல லட்சங்களை உனக்கு தரேன். இப்போ இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய வலியை தீர்க்கணும். வேற என்ன வேணும் உனக்கு? அப்படியா?
கால் வந்துட்டு வா. செவிட்டு அடிச்சிருவோமா? ஏன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த கடையை நல்லா ஓட்டி பல லட்சங்களை பெற்ற பிறகு இன்னொரு கடைக்குள்ள போகலான்டா. கெட்ட நேரம் இன்னொருத்த மூலமாக ஒன்று இழுக்கடா மகனே, மனதை அடக்கு. அது நான் காப்பாற்றி தரேன். இப்போ கேட்டது நியாயமான கேள்விடா. கண்ண மூடு, அவளையே நினச்சிக்கா. இந்தா இன்னையிலேருந்து வரி வேதனை இருக்காது, தெளிவாக இருக்கும். ஓடிப்போ. இந்த காசை கொண்டு வச்சுக்கா, லட்ச லட்சமாக பெருகும், ஆனந்தமாக இருக்கும். அதே திருப்பூர் எல்லை மாரியம்மன் எங்கப்பா இருக்கு? வாங்க, கால் உண்டு. இன்னும் நாங்கள் தள்ளி இருந்துக்க வேண்டியதானே? ஃப்ரீயாக இருக்கலாம்லாக்கா. என்ன வேணுப்பா? சரியாக்கணும். அங்கே தள்ளி இருந்துங்க. என்னது இது காலில்? இங்கே வாங்க. நீங்கள் இன்னும் அங்கே தள்ளி போங்க. எந்திரிச்சு நிற்கலாம். பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் கூப்பிடுப்பா. போகலாம். காந்தாது, பிடிப்பு வராது, சரியாயிரும். உட்காந்து எந்தி பார்ப்போம். எந்திரிச்சுக்கலாம். இன்னும் ஒரு முறை எந்திரிச்சு உட்காருக்கா. ஏஞ்சிக்கலாம். சாமியை பக்கம் 3 தடவை கும்பிட்டுக்கா. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு வரலாம். இந்தா இந்த கனியை அறுத்து புழிஞ்சு தேய்ச்சிக்கணும். இன்று ஒரு நாள், நாளை ஒரு நாள், நாளைய மறுநாள் ஒரு நாள். முக்கனிகளோடு முன்ஜென்ம பாவமும் தீரும். வெற்றி உண்டு மகளே. போகலாம். வாப்பா. வேற என்ன வேணும்? பையனுக்கு வந்து வேலை கிடைச்சிரும். மாத சம்பளம் எனக்கு தரணும். ஜனவரி 6வது மாதத்துக்கு பேர் கிடைக்கும். அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு. வேலூர், வேலூர். என்ன பாடி? கூல் பாடி இல்லையா? காட் பாடினா ரொம்ப ஹீட்டான. குழந்தை வரம் பற்றி கேட்டு வந்தவன். நானா ஏங்க எழுதி போடணும்? 200 ரூபாய்க்கு நாங்கள் எழுதி போடவா? ஆமாம் ஆமாம். கையில் வச்சுரு. இன்னொரு தானே காலில் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 இடத்துல வீடு இருக்கு. வீடு தான் 2, குடும்பம் 1 தான். குழப்பம் இல்லை. காலில் வந்துட்டு வரலாம். தம்பி, நான் உத்தரவு கொடுத்து குழந்தை கிடைக்கும்னு சொன்னேன்.
சாமி அறிகுறியாக குழந்தை கிடச்சிடுது, ஆனால் உயிர் துடிப்பு இல்லாத நிலை இருக்க, அது நிலைக்குமா நிலைக்காதாங்கிற ஒரு சந்தேகத்தில் கேட்டு வந்திருக்கோம்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. இதே மாதிரி நான் உத்தரவு கொடுத்த ஒருத்தனுக்கு கல்யாணத்தன்னைக்கு ஆம்பளை பைய பிறப்பான்டான்னே, பிறந்துட்டான். 2ஆம் தரம் பொம்பளை பிள்ளை பிறக்கும்டான்னே, தோன்றுச்சு. 6வது மாதத்தில் உயிர் துடிப்பு இல்லை. மனங்கலங்கி வந்தாங்க. அந்த உயிர் சக்தியை நான் கொடுக்குறேன்டாண்ணே. இப்போ அந்த பிள்ளை பிறந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா, அங்கே போய் பார்க்க. வா பக்கத்தில் வா, கண்ணை முடிக்காப்பா, எல்லாரும் கூப்பிடுங்க பாப்போம். வழிகாட்டு மாளிகை கருப்பசாமிக்கு 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 வழிகாட்டு மாளிகை கருப்பசாமிக்கு பாண்டி சித்தருக்கு இந்த கனியை சாப்பிட சொல்லு. 18 நாள் கழிச்சு உயிர் துடிப்பு தோன்றும், பிள்ளை நிலைக்கும். என்னடா பேர் வைப்ப? சரி வச்சிரு, சந்தோஷமா இரு, போயிட்டு வா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. அதே வேலூர் வீட்டின் அருகில் அம்மன் கோயில் இருக்கு. யார் பக்கம்? கால் வந்துட்டு வாங்க. நாணத்தாலே வாழ்வு மின்ன மின்ன. என்னம்மா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வாங்க. இதுக்கெல்லாம் அழக்கூடுமா? அதெல்லாம் ஈஸியாக மாற்றிடலாமா? ஏன் கோலை பண்ணும்? ஏக்கா பக்கத்தில் வா, கொஞ்சம் கண்ணை மூடு, கொஞ்சம் நான் பார்க்குறேன். ஓகே நில், காலில் வந்துட்டு வரலாம். எண்ணிக்கிட்ட 6 மாதத்தில் ஒரு பெரிய அமௌண்ட் தரேன். வீட்டை மீட்டி தந்துடுறேன். நீதிமன்றத்திலேருந்து அந்த கேஸை உன்னைய தொடாமல் பார்த்து நீதிமன்றத்தின் மூலமாகவே உனக்கு நீதியை வழங்கி அந்த செல்வத்தை உனக்கு சேர்க்குறேன். இந்த வெற்றி உண்டு, காப்பாற்றித்தரேன். உனக்கு தேவை பணம், அது லாட்ரி சீட்டை தான் வரணும்னு நினைக்காத, தந்தாச்சு. கருப்பசாமிக்கு ரசிகனை ரசிக்கும் தலைவா.